புதுக்கோட்டையில் இந்து அமைப்பைச் சேர்ந்த நபர் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டு துடிதுடிக்க கொலை செய்யப்பட்டுள்ளார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வீடு புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்டது யார்? இந்து அமைப்பைச் சேர்ந்தவரை வீடு புகுந்து கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம். தாயின் கண்முன்னே மகனின் உயிரை பறித்த கொடூரம். புதுக்கோட்டையை அலறவிட்ட கொலையின் திடுக்கிடும் பின்னணி என்ன? புதுக்கோட்டை ரயில் நிலைய பின்புறம் உள்ள பகுதியில் வசித்து வந்தவர் மோகன்ராஜ். பஜ்ரங் தள் அமைப்பின் முன்னாள் கோட்ட பொறுப்பாளரான இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ள நிலையில் சம்பவத்தன்று தனது தாயாருடன் அவர் தனியாக வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் மோகன்ராஜை சந்தித்துள்ளார். இருவரும் வீட்டிற்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர் தனது பேக்கில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகனின் கழுத்தை கரகரவன அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். கண் எதிரே மகனின் கழுத்தை அறுத்து வெறிச் செயலில் ஈடுபட்டதைக் கண்டு அவரது தாயார் கத்தி கூச்சலிட சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர். உடனே சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த திருக்கோகர்ணம் காவல்துறையினர் மோகன்ராஜின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரிக்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மோகன்ராஜ் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. வீட்டிற்கு வந்த நபர் தான் கோவையில் இருந்து வந்திருப்பதாகவும் உங்கள் மகன் வீட்டில் இருக்கிறாரா என விசாரித்ததாகவும் மோகனின் தாயார் கூறியுள்ளார். பின்னர் மகனை சந்தித்தவர் அவருடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென மகனின் கழுத்தை அறுத்துவிட்டதாகவும் கூறி மோகனின் தாயார் நீர் விட்டு கதறியுள்ளார். இதனையடுத்து சம்பவ ஏரியாவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை கைப்பற்றியும் மோகன்ராஜின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்தும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தப்பியோடிய கொலையாளி பிடிபட்ட பின்னரே கொலைக்கான காரணம் குறித்தும் கொலையாளியின் பின்னணி குறித்தும் தெரியவரும். அதுவரை மோகன்ராஜின் கொலையில் உள்ள மர்மம் தொடரும்.